1937 ராஜாஜி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ 125 பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போடுறாரு. அதை எதிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிளர்ச்சிகள் கிளம்புது. ஹிந்தியை வந்து நமக்குள்ள திணிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அன்றைய தினத்தில் தாளமுத்து நடராசன் அப்படின்ற 2 பேர் இந்த விஷயத்துக்காக தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டு இந்த போராட்டம் அதோட அப்படியே ஸ்டாப் ஆகுது. 1950 நம்ம குடியரசு அடைந்ததுக்கப்புறம் முதல் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் அப்படின்னா 1965 அதாவது இந்த தேதியிலேருந்து 15 வருடத்துக்குள்ள எல்லாரும் ஹிந்தியை கற்றுக்கோங்க. அது வரைக்கும் ஹிந்தியும் இங்கிலீஷும் ஆட்சி மொழியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ஹிந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து சட்டம். இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 50-51 நமக்கு அது லைட்டாக நமக்குள்ள அந்த பேர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. 37 இருந்த பேர்ன் 63 ஆட்சி மொழி சட்டம்னு ஒன்று உருவாக்கி விரைவில் கற்றுக்கோங்க, விரைவில் ஹிந்தி வந்து ஆட்சி மொழி ஆக போகுது அப்படின்ற ஒரு சட்டத்தை ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிட்டாரு சேம் ஜவஹர்லால் நேரு. பண்ணோன்னே தமிழ்நாட்டில் போராட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெடிக்குது. சேம் ஆந்திரா சைட்லையும் வெடிக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் போன்றவர் வந்து இதுக்கு முன்னின்று நடத்துறாங்க. இந்த விஷயம் வந்து எப்படி மாறுதுன்னா, ரயில் மறிப்பு, எந்த இடத்துல ஏதாவது போர்டிங்ஸில் வந்து ஹிந்தியை பார்த்தா அந்த இடத்த ரேஸ் பண்ணுறது, கரியை வச்சு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அது போக நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக தன்னோட வீர தியாகம் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டதுதான் பராசக்தி படம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஹிந்தி எதிர்ப்பு இந்த விஷயங்கள் தான் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கு மேலே இந்த டீட்டெயில் என்ன பொள்ளாச்சி ரியோட்டை பற்றி படிங்க. அதில் இருக்கக்கூடிய அதுதானா அவங்கள புனையா நிறையா மாற்றிருக்காங்களா என்னன்றது படம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ.